ஆமென். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கு ஜெயம் தேவை இல்லையா? அந்த காரியம் வந்து சக்ஸஸாக முடியணும். நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்கிறோம், அது வந்து நமக்கு நஷ்டத்தில் முடியாமல் லாபமாக முடிஞ்சதுன்னா தான் என்னவாக இருக்கும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டு நம்ம ஆரம்பித்த காரியம் அது ஒரு லாபத்தில் போய் முடிஞ்சிருச்சு, ஒரு நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருச்சுன்னா, பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே துக்கமாக தான் இருக்கும். நமக்கும் துக்கமாக தான் இருக்கும், நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரங்களுக்கும் துக்கமாக தான் இருக்கும். யார் யாரெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ எல்லாரும் கேட்கும்போது எல்லாருக்குமே அது ஒரு வருத்தமாக ஒரு பாரமாக இருக்கும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த வசனத்தில் எதுக்காக இந்த வசனத்தை படித்தோம் அப்படின்னா, நம்முடைய கைகள் மூலமாக நமக்கு ஒரு ஜெயம் இருக்குது. நம்முடைய கைகள் மூலமாக ஒரு ஜெயம் இருக்குது. நம்ம கைகள் மூலமாக நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அடுத்து 2வது அந்த வசனத்தில் படிக்கிறோம், நம்முடைய முழங்கால் மூலமாக நம்ம ஜெயம் எடுக்க முடியும். 2 காரியத்தை அந்த வசனத்தில் படிக்கிறோம். கைகளை ஆண்டவர் திடப்படுத்தணும், முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்தணும். இந்த 2ஐயும் ஆண்டவர் செஞ்சாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும், எதுலனாலும் ஜெயம் எடுக்க முடியும். எல்லாவற்றிலும், அது படிக்கிறதா இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறதுல இருந்தாலும் சரி, ஒரு லேண்டு வாங்குறதுல இருந்தாலும், என்னவே பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் தீர்வு நம்முடைய கைகளை உயர்த்துகிறது மூலமாகவும் முழங்காலை முடக்கிறது மூலமாகவும் ஜெயம் இருக்குது. அதை குறித்து தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? யெகோவா நிசி. யெகோவா நிசின்னா என்ன அர்த்தம்? யெகோவா நிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? யெகோவா நிசி அப்படின்னா கர்த்தர் என் ஜெயக்கொடி. கர்த்தர் என் ஜெயக்கொடி. என்னுடைய தேவன் எனக்கு எப்போவுமே ஜெயம் கொடுக்கிறவர், என்னை ஜெயிக்க வைக்கிறவர். கர்த்தர் என் ஜெயக்கொடி, இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதை நம்ம எங்கே படிக்கிறோம்? பைபிளில் யாத்திராகமும் 17வது அதிகாரத்தில் படிக்கிறோம். யெகோவா நிசி. மோசே தான் அந்த பேரை வைக்கிறார். அதாவது மோசே ஒரு யுத்தத்துக்கு போகிறார், ஒரு சண்டைக்கு போகிறார், ஒரு யுத்தத்துக்கு ஒரு யுத்தத்தில் போகும்பொழுது அந்த யுத்தத்தில் ஆண்டவர் அவருக்கு ஜெயம் கொடுக்குறார். அந்த சண்டையில் ஆண்டவர் இந்த மோசேங்கிற அந்த தேவனுடைய மனிதனுக்கு கர்த்தர் தேவன் ஜெயம் கொடுக்குறார். ஜெயம் கொடுத்த உடனே அந்த இடத்துல தான் மோசே சொல்கிறார், எங்களுடைய தேவன் யெகோவா நிசியா எங்களோடு கூட இருந்தார் அப்படி சொல்லுகிறார். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. போதும். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யாஜக காண்டாவா இல்லை, விமோச்சன காண்டம் 17-15. அங்கே யெகோவா நிசின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசின்னா என்ன? கர்த்தர் என் ஜெயக்கொடி. கர்த்தர் என் ஜெயக்கொடி. அங்கே எப்படி ஜெயம் கிடைச்சது தெரியுமா? அதான் நமக்கு இப்போ முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுறதுக்கு அந்த வேத வசனங்களில் தான், அதுக்கு மேலே இருக்கிற வசனங்களில் தான் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறார், ஒரு உண்மையை வச்சிருக்கிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்முடைய நடைமுறையில் கொண்டு வந்து நம்மளும் ஜெயம் எடுக்கலாம். அங்கே மோசே எப்படி ஜெயிச்சாரோ அதே போல் நம்மளாலையும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்மோடு வருகிறதான பாவமாக இருந்தாலும் சரி, சாத்தானாக இருந்தாலும் சரி, உலகத்தின் வல்லமையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிப்பிரகாரமாகவே யாராவது நமக்கு சத்துருவா சண்டைக்கு வந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்வார், இந்த காரியங்களின்படி கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெயிக்க முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும். ஞானமே இல்லாத, புத்தியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு கடவுளால், சாமியால் புத்தி கொடுக்க முடியும், ஞானத்தை கொடுக்க முடியும். அதுபோல் அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரால் முடியும், ஆண்டவரால் செய்கிறதுக்கு முடியும். கர்த்தரால் ஜெயம் கொடுக்கறதுக்கு ஆகும். யாத்திராகமும் 15வது அதிகாரத்தில் இப்போ படிங்க, 8வது வசனத்துலேருந்து படிங்க. யாத்திராகமும் 15வது அதிகாரம் 17வது அதிகாரம் 17வது அதிகாரம் விமோச்சன காண்டா 17ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ வாக்கியங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நாள் மலையுச்சியில் தேவனுடைய கொலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். போதும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஏன்னா முழுசாக படிச்சிட்டிங்கன்னா என்ன படித்தோங்கிறது நமக்கே தெரியாது. நம்ம வயசான பாட்டி மாதிரிலாம் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே புரியணும் இல்லையா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். மோசேன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். மோசேன்னு சொல்லி ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தேவனுடைய மனுஷன், சரியா? ஆண்டவருக்கு ரொம்ப ஃபிட்டானவன், ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின ஒரு ஆள் மோசேங்கிற மனுஷன். அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், இந்த மனுஷனுக்கு கீழே நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெரியவங்க மட்டும் 6 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க அவங்கவுங்க கணக்கு போது நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. அவ்வளோ ஜனங்களுக்கு இந்த மோசேங்கிற மனுஷன் தான் தலைவனாக இருக்கிறான். அப்போ இப்படி கூட்டிகிட்டு வரும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது, வேற ஒரு நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மோசேங்கிற மனுஷனுக்கு விரோதமாக அவனுக்கு கீழே இருக்கிற ஜனங்களெல்லாம் அழிக்கும்படி கொல்லணும்னு சொல்லி சண்டை போடுறதுக்காக வராங்க. அப்படி சண்டை போட வரும்போது இந்த மோசேங்கிற மனுஷன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அவன் கூட ஒரு 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு, வாங்க நம்ம என்ன பண்ணலாம், மோசையும் கூட ஒரு 2 பேரையும் கூப்பிட்டுட்டு, வா நம்ம என்ன பண்ணலாம், மலை மேலே போயிட்டு உட்காந்துடலாம், மலை மேலே போயிட்டு அங்கே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட 2 பேரை கூப்பிட்டு போகிறான். கீழே என்ன சொல்கிறான், கீழே உனக்கு வேற ஒரு 2 பேர், யோசுவான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை கூப்பிட்டு கீழே இருக்க சொல்லிட்டு, யோசுவாங்கிற மனுஷனை கீழே சொல்கிறான், நீ இங்கேருந்து யுத்தம் பண்ணு, கீழே இருந்து நீ யுத்தம் பண்ணு ஜனங்களோட, நான் என்ன பண்ணுறேன், மேலே போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோசேங்கிற மனுஷன், நீங்கள் நல்லா கவனிக்கணும், மோசேங்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்பட்டு வராங்க. அந்த யுத்தத்தை அவன் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்கே போகிறான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறான். யுத்தம் பண்ணுறதுக்காக கீழே யோசுவா அப்படிங்கிற இன்னொரு மனுஷனை நிப்பாட்டி வைக்கிறான். யோசுவா நீ என்ன பண்ணு, கீழே இருந்து இந்த ஜனங்களோட யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி யுத்தத்துக்கு இன்னொரு மனுஷனை நிப்பாட்டிட்டு இவன் மேலே ஆண்டவர்கிட்ட போயிட்டான். இவன் போயிட்டு என்ன பண்ணான் தெரியுமா, போயிட்டு 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். டைம் ஆக ஆக கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கையை இறக்க ஆரம்பித்தான். இவன் கையை உயர்த்தும் போது கீழே பார்த்தா, இவன் மலை மேலே நின்று ஜெபம் பண்ணுறான். இவன் கையை உயர்த்தும் போது கீழே பார்த்தா இவனுடைய ஜனங்களுக்கெல்லாம் ஜெயம் கிடைக்குது. யாரோட ஜனங்களுக்கு, மோசையோட ஜனங்களுக்கெல்லாம் ஜெயம் கிடைக்குது கையை உயர்த்தும் போது. கையை இறக்கும் போது பார்த்தா இவனோட ஜனங்களுக்கெல்லாம் தோல்வி ஆகுது, எதிரி ஜெயிச்சுட்டு வரான். இதை கவனிக்கிறான். இப்போ படிங்க, இப்போ அந்த வசனத்தை படிக்கலாம். இப்படி சொல்லி நம்ம வசனத்தை படிக்கலாம். 10வது வசனம் படிங்க, இல்லை 9வது வசனம் படிங்க. அந்த யோசுவா அப்படிங்கிறது தான் கீழே இருந்து யுத்தம் பண்ணுகிற மனுஷன். சரி, அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, நீ என்ன பண்ணு, கீழே இருந்து அந்த ஜனங்களோட யுத்தம் பண்ணு. நான் என்ன பண்ணுறேன், நானும் என் கூட ஒரு 2 பேரை கூப்பிட்டுட்டு மலை மேலே போய் நான் யுத்தம் பண்ணுறேன். தமிழ் படிப்பீங்களா? தமிழ் சரி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மலை மேலே போயிட்டு அங்கே சாமியோட நான் ஆண்டவர்கிட்ட தேவனோடு கூட இருக்கிறேன், நீ என்ன பண்ணு, யுத்தம் பண்ணு சொல்லி 9வது வசனத்தை சொல்கிறாரு. 10வது வசனத்தில் படிங்க. யோசுவா கீழே இருக்கிற மனுஷன் மேலே போகிற மனுஷன், அந்த மோசேங்கிற மனுஷன் என்ன சொன்னானோ அதே மாதிரி ஜனங்களோட போய் யுத்தம் பண்ணுறான். 3 பேர் போகிறாங்க மலை மேலே. மோசேங்கிற அந்த மனுஷனும் அவன் கூட 2 பேர், ஆரோன் ஊர் அப்படிங்கிற அந்த 2 மனுஷரையும் கூப்பிட்டுட்டு மலை மேலே போகிறாங்க. அடுத்து 11வது வசனம். மோசே தன்னுடைய கையை உயர்த்தி இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், மோசேயினுடைய ஜனங்கள் ஜெயித்தார்கள். அடுத்து தன் கையை அவன் கீழே விடும் பொழுது எதிரிகள் ஜெயித்தார்கள். புரிஞ்சா, நான் சொன்ன காரியம் புரிஞ்சா? மோசே மலை உச்சிக்கு போகிறான், அங்கே போயிட்டு 2 கையை உயர்த்துறான். அவன் 2 கையை உயர்த்துகிற நேரத்தில் இவனுடைய ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க, தேவனுடைய ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. அவன் எப்போ கையை கீழே இறக்குறானோ அப்போ சாத்தான் ஜெயிக்கிறான், சத்துரு ஜெயிக்கிறான். அடுத்து படிங்க. மோசேக்கு கை வலிச்சு எவ்வளோ நேரம் கையை உயர்த்த முடியும் சொல்லுங்க? எவ்வளோ நேரம் கையை உயர்த்த முடியும் சொல்லுங்க? எவ்வளோ நேரம் கையை உயர்த்த முடியும்? கையை உயர்த்திக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் உயர்த்த முடியும்? 12 hours, 12 மணி நேரம். 12 மணி நேரமே அதிகம் தான் இல்லையா? 3 மணி நேரம் கையை உயர்த்துறதுக்கே கையில் செத்து போயிடும், ரத்த ஓட்டெல்லாம் கீழே வந்துடும், நம்ம கையை உறைஞ்சி போயிடும் இல்லையா? அப்படியே ஆயிடும். அப்போ பாருங்க, அவன் எவ்வளோ நேரம் காலையில் போய் உட்காந்து கை உயர்த்துறான், உயர்த்த ஜெயம் கிடைக்குது. ஆனால் கையை அப்படியே வச்சுருக்க முடியுமா? கையில் இருக்கிற ரத்த ஓட்டம் எல்லாம் கீழே இறங்கிடும், கை உணர்வு இல்லாமல் போயிடும். அப்போ கை சோர்ந்து போயிடுச்சு.
அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? இதை கூட இருக்கிற 2 பேர் கவனிக்கிறாங்க. ஓ, இவன் கை உயர்த்தினா நம்ம ஜனங்களுக்கு ஜெயம் கிடைக்குது, இவன் கையை இறக்கிட்டா நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜனங்கள்லாம் தோல்வியை சந்திக்கிறாங்க, நம்முடைய ஜனங்களுக்கு தோல்வி உண்டாகுது அப்படிங்கிறத கூட இருக்கிற 2 பேர் கவனிக்கிறாங்க. அதைத்தான் அந்த வசனத்தில் படிக்கிறோம். படிங்க 12ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து பாருங்க, அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் மறுவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை உங்க கண்ணு முன்னால இப்போ கொண்டு வந்து நிறுத்துறேன் பாருங்க. எங்க பசங்களை வச்சு கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் பாருங்க. 3 பேர் வாங்களே சொல்றேன். ஏன்னா வா திலீபா, கௌதம் வா, 3 பேர் வா. இப்படி இவன் கை உயர்த்தினதுனால என்ன நடந்துச்சுன்னா, நின்றுக்கோ நடுவில். இவர் தான் மோசேன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தான் மோசே. இவங்க 2 பேர் ஆரோன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேர், இவன் ஒரு ஆரோன், இவன் வந்து ஊர். மோசேங்கிற மனுஷன் தேவனோட மலையில் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? தேவனோட மலையில் இருக்கிறான். அங்கே ஜோம் பண்ணுற 2 கையை வச்சு ஜோம் பண்ணுறான். கீழே ஜனங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யோசுவாங்கிற ஒரு மனுஷன் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் 2 கையை உயர்த்திருக்கிறாரு. எவ்வளோ நேரம் கை உயர்த்த முடியும்? 2 hours 3 hours வைக்கணும். அதுக்கப்புறம் கை சோர்ந்து போயிடும். அப்போ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவன் இந்த கையை தூக்கி பிடிச்சிக்குவோம், இவன் இந்த கையை தூக்கி பிடிச்சிக்கிறான். இப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. எவ்வளோ நேரத்துக்கு தெரியுமா? இப்படியே யுத்தம் முடிகிற வரைக்கும் பிடிச்சிருந்தாங்க. இவனோட இந்த மனுஷனோட கையை யுத்தம் முடிகிற வரைக்கும் படிச்சாங்க. அதைத்தான் நமக்கு படிக்கிறோம். இப்போ வசனம் படிங்க, இப்போ நல்லா புரியும். சூரியன் மறைகிற வரைக்கும் இப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அது வரைக்கும் ஜனங்க என்ன பண்ணாங்க? கீழே எதிரிய போய் வெட்டி 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 சாகடிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தினதுனால ஆண்டவர் ஜெயம் கொடுத்தாரு. அதுல என்ன ஒரு சத்தியம் அடங்கி போய் உட்காந்து. கையை உயர்த்துகிறதுனால ஆண்டவர் ஜனங்களுக்கு ஜெயம் கொடுத்தாரு. அதுல என்ன சத்தியம் அடங்கி இருக்குது? ஏன் கையை உயர்த்தினா அப்படி என்ன சக்தி இருக்குது? நம்ம கையை உயர்த்துகிறதுனால எப்படி சக்தி இருக்குது, எப்படி உண்டாகுது? நம்ம இன்னைக்கு என்ன செய்ய? அதனால தான் நம்ம அந்த வசனத்தில் போய் ஏசாயா 35வது அதிகாரத்தில் படித்தோம். கைகளை, நம்முடைய கைகள் என்ன செய்யணுமா? ஆண்டவர் திடப்படுத்தணுமா? படிங்க ஏசாயா 35வது, நம்ம ஸ்டார்டிங்கில் படித்தோமே அந்த வசனம் படிங்க. ஏசாயா 35வது அதிகாரம் 3வது வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி. 35வது அதிகாரம் 3வது வசனம். தளர்ந்த கைகளை ஆண்டவர் திடப்படுத்துகிறார். தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறார். போயிட்டு வாங்க சிஸ்டர், கூப்பிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நம்ம கை எப்பப்பெல்லாம் தளர்ந்து போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கை தளர்ந்து போயிடுச்சுன்னா நம்ம கையை கீழே இறக்கிடுவோம், சாத்தான் ஜெயிச்சுக்கிட்டு வருவான். அப்போ அந்த கையை ஆண்டவர் திடப்படுத்தும் பொழுது மறுபடியும் ஆண்டவர் நம்மளை கை உயர்த்த உதவி செய்கிறார். கை சாமி நம்மளை உயர்த்த உதவி செய்கிறார். அப்போ கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுறதுல ஒரு ஜெயம் இருக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ என்ன சொன்னேன் நான்? வசி பகுதியில் எந்திரிச்சு நில்லுங்க, எல்லாம் கை உயர்த்துங்க, கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்கிறேன்னா, அப்படி பண்ணும்போது நீங்களாம் பண்ணுறீங்களா? அப்படி நம்ம பண்ணும்போது என்ன நடக்குது? ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்குறார். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுகிறார், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாற்றுகிறார். நமக்காக சாமி இறங்கி யுத்தம் பண்றார். சாத்தானோட சத்துருவோட சண்டை போடுறார். சாமி சண்டை போடுறார் நமக்காக. நம்ம கை உயர்த்தும் பொழுது கர்த்தர் செய்கிறார். அந்த கையை டீசெண்டா உயர்த்தக்கூடாது. சிலர் கை உயர்த்தினா எப்படி போயிடுனா அரைக்கை உயர்த்துறோம். நல்லா உயர்த்துங்க ஆண்டோடைய சமூகத்தில். இங்கே உயர்த்துறதுக்கு வைக்க மாட்டேன், இங்கே விட்டுருங்க. வீட்டில் என்ன பண்ணுங்க? நல்லா உயர்த்துங்க 2 கையையும். சாமிக்கு நேரம் உயர்த்தி அப்பா ஸ்தோத்திர ராஜா சொல்லி கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, துதிக்க ஆரம்பிங்க. எல்லாம் தலையில மாறும். சாமி மாற்றுவார். அதான் என்ன பண்றாரு அந்த வசனத்துல ஏசாயா சொல்லியிருக்கிறார், நான் தளர்ந்த கைகளை திடப்படுத்துறேன். உன் கை தளர்ந்து போயிருச்சா? உன்னால தூக்க முடியலையா? ஜெயம் எடுக்க முடியலையா? கை உயர்த்தி உன்னால ஜெபம் பண்ண முடியலையா? உன் கையை நான் பலப்படுத்துறேன். நீ கை உயர்த்து, நான் உனக்காக கிரியை செய்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கை உயர்த்து. மோசே அன்னைக்கு கையை உயர்த்தினா என்ன நடந்துச்சு? கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சு முழுவதுமா காலி பண்ணிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் எடுத்தார்கள். இங்க படிக்கிறோம். அதே வசனங்கள்ல பாருங்க, பட்டய கற்கினாலே முறியடித்தான். 13வது வசனத்துல படிக்கிறோம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினாலே முறியடித்தான். ஆண்டவர் பெரிய ஒரு ஜெயத்தை அந்த ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சாமி. அதுக்கு தான் ஒரு பேர். என்ன பேர்? ஆண்டவர் ஜெகோவா நிசி, ஜெய கொடியாய் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்ம பட்சத்தில் நின்று நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் கொடுக்கிறார். சமாதானம் இல்லையா? சமாதானம் கொடுக்கிறார். கைகளை உயர்த்த வேண்டும். நம்ம கையை நல்லா உயர்த்தணும். உயர்த்தி சாமியை துதிக்கணும், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், கையை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். இது இப்படி ஒரு காரியம் இல்லை. இப்படியே வேதத்தில் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் கை உயர்த்தினாங்க நீங்கள் படிச்சிங்கன்னா, கை உயர்த்தின எல்லா இடத்துலையும் ஜெயம்தான். கை உயர்த்தின எங்கெங்கெல்லாம் கை உயர்த்தினார்களோ எல்லா இடங்களிலும் ஜெயம். ஏசாமி அநேக சந்தர்ப்பங்கள் தன்னுடைய கையை உயர்த்தி என்ன பண்ணார்? அவர் தன்னுடைய கைகளை ஏறெடுத்து அந்த அப்பத்தை ஆசீர்வதித்தார். அந்த 5 அப்பம் 5000 பேருக்கு பிட்டு கொடுக்கப்பட்டது. அப்படி ஆண்டவர் பெரிய பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்தார். 2வது ஒரு காரியம் படிக்கிறோம் நம்ம அந்த வசனத்தில், அதை நம்ம படித்து முடிக்கலாம். சரியா? 2வது என்ன காரியம் படிக்கிறோம்? நம்முடைய முழங்கால்களை அவர் பலப்படுத்தணும் இல்லையா? நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம வயசானவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறோம். வயசானவங்க 2-3 பேர் இருக்கிறோம், இங்கே நிறைய பேர் இருக்கிறோம். நம்மளால் என்ன செய்ய முடியாது? முழங்கால் போடுறதுக்கு ஆகிறது இல்லை இல்லையா? முழங்கால் போட முடியுமா இந்த காலத்தில்? 19 வயசு 20 வயசுல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா முழங்கால் போடுவீங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் முழங்கால் போட முடியுமா நமக்கு? நம்ம காலை மடித்து உட்காரதே பெரிய விஷயமா இருக்கு இல்லையா? இனி எங்கே போய் நம்ம முழங்கால் போட போகிறோம்? அப்போ அங்கே முழங்கால்களை பலப்படுத்துங்கன்னு எழுதியிருக்குது. அப்படின்னா நம்முடைய முழங்கால்கள் என்று சொல்கிறது வயசானவங்களுடைய ஜீவியத்தில் ஜெபத்தை காட்டுது. நம்ம ஜெபிக்கிறத காட்டு. சாமிக்கிட்ட உட்காந்து வேண்டிக்கிறோம் இல்லையா? அப்பா எனக்கு இதெல்லாம் செய்யராஜா, எனக்கு இப்படி நல்லது பண்ணு சாமி, என் பிள்ளைகளை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று, யாரும் சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் நல்லா நிம்மதியாக இருக்கணும், இப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? எவ்வளோ நேரம் பண்ணுவோம்? அதை ஒரு 5 நிமிஷம் பண்ணுவோமா? இல்லை ஒரு 10 நிமிஷம் பண்ணுவோமா? இல்லை. அதை இனிமேல் அந்த நேரத்தை கூட்டணும். நம்ம ஆண்டவருடைய பாத்திரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறத நேரத்தை கூட்டணும், அந்த டைமிங்கை நம்ம கூட்டணும். அப்போ முழங்கால் போட முடிஞ்சவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம தேவ சமூகத்தில் நம்முடைய முழங்கால்களை மடக்கணும். தேவ சமூகத்தில் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுற உட்காடுறோமோ அப்போல்லாம் நம்முடைய முழங்கால்களை மடக்கி ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கணும். தானியேல் என்ன பண்ணார் தெரியுமா? தானியேல் சொல்லி ஒரு மனுஷன் இருக்கிறார் வேதத்தில், தானியேல். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க நாட்டில் அவர் ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்டில் இருந்தார். ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்டில் இருந்தார். அப்படி இருக்கும்போது ராஜாவை தவிர யாரையுமே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தானியேலில். ராஜாவை தவிர யாரையுமே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த தானியேல்ங்கிற மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? தெரியாமல் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவான், ஜெபம் பண்ணிட்டு வருவான். ஏசப்பா எங்களை காப்பாற்று, எங்கள் ஜனங்களை காப்பாற்று, எங்களை எல்லாம் விடுதலையாக்கு, நாங்கள் இங்கே அடிமையாக இருக்கிறோம், எங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி தெரியாமல் போய் இந்த தானியேல்ங்கிற மனுஷன் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவான், ஜெபம் பண்ணிட்டு வருவான். இது இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. தானியேல் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், தானியேல் 6வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இது இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இவன் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தான் டெய்லி போய். அப்போ இதை பார்த்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ராஜா உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் போய் என்ன பண்ணுறான்? தனியாக போய் ஜெபம் பண்ணிட்டு வரான், ப்ரேயர் பண்ணுறான், தனியாக போய் வேண்டிக்கிறான் கடவுள்கிட்ட. ஏன்னா அந்த நாட்டோட சட்டம் என்ன? ராஜாவை தான் வேண்டணும், ராஜாவை தான் வணங்கணும், வேற யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நாட்டோட சட்டம். இவன் என்ன பண்ணிட்டான்? ராஜாவை விட்டுட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டான், கடவுளே எங்களை காப்பாற்றுப்பாரு. இதை பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ராஜா உன்னை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? அங்கே போயிட்டு கடவுளை போயிட்டு வணங்குறான் ஒருத்தன், ஒன்றை வணங்காமல் கடவுளை போய் ஒருத்தன் வணங்குறான். ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியா, அவனை தூக்கி என்ன பண்ணுங்க, உடனே சிங்கக்கபில கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு, ஒரு கடிதம் எழுதி முத்திரை வச்சுட்டார் ராஜா. முத்திரை வச்சுட்டா என்ன செய்ய முடியாது, யாரும் மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? ராஜா அந்த லெட்ரு வச்ச பிற்பாடு, அதுக்கு பிற்பாடாவது என்ன பண்ணணும்? ஐயோ நம்ம இப்படி போய் கடவுள்கிட்ட வேணுனதுனால இப்படி நம்மளை தூக்கி கொண்டு போய் சிங்கக்கபில போட போறாங்கன்னு சொல்லி இவன் திருந்திருக்கணும்ல. இவன் திருந்தல, இவன் என்ன பண்ணான் தெரியுமா? மறுபடியும் கடவுள்கிட்ட போனான், முழங்கால மடக்கி ஜெபம் பண்ணான். படிங்க தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6:10 படிக்கிறோம். அந்த கடிதத்துக்கு பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட பலகணிகளை திறந்து அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். பாத்தீங்களா? தானியேல் போய் என்ன பண்ணான்? தனியா போயிட்டு முழங்கால மடக்கி சாமிக்கு முன்னால, எனக்கு காரியம் இப்படி இருக்குது, எனக்கு என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னால முழங்கால் போயிட்டு காரியத்தை சொன்னான்.
என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த மனுஷனை ராஜாவுக்கு முன்னால் இழுத்துட்டு வந்தாங்க. ராஜா சொல்லிட்டாரு, தூக்கி கொண்டு போய் சிங்கக்கபியில் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. சிங்கக்கபி அப்படின்னா அங்கே சிங்கம் மட்டும்தான் இருக்கும், சிங்கம் தான் இருக்கும். சிங்கம் இருக்கும், ரெடியாக இருக்கும். ஏன் இருக்கும்? எப்படி இருக்கும்? பசியோடு இருக்கும், பயங்கர பசியோடு இருக்கும். ஏதாவது எனக்கு சாப்பாடு கிடைக்காதான்னு சொல்லி பசியோடு பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த வாசலில், அந்த சிங்கம் இருக்கிற அந்த ரூமோட வாசலில் கொண்டு போய் நிப்பாட்டி இவனை உள்ளே தள்ளி விட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? தானியேல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான், தானியேல் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால என்ன செய்யலை? சிங்கம் அவனை மோந்து கூட பார்க்கல. சிங்கம் அவன் பக்கத்தில் கூட வரல. சிங்கம் அதை சத்தம் இல்லாமல் நின்றுச்சு. தானியேல் அந்த பக்கமாக அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு காரியத்தை சாமி அன்றைக்கு செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எதனால செஞ்சார் சொல்லுங்க? இது எதனால நடந்தது? அவன் ஜெபம் பண்ணான், தன்னுடைய முழங்கால்களை மடக்கினான். நம்மளும் இன்னைக்கு எவ்வளவு நேரம் சாமி கிட்ட நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த நேரமெல்லாம் சாமி நம்மளை சாத்தானுடைய கையிலிருந்து தப்புவிக்கிறார். சாத்தான் நம்மளை தொட விட மாட்டார். பிரச்சனை நம்மளை தொட விட மாட்டார். நம்மளை எங்கேயும் சாமி கண்ணீர் வடிக்க விட மாட்டார். எந்த இடத்துலையும் கவலைப்பட விட மாட்டார். சாமி நம்மளை பாதுகாப்பார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்னால் உட்கார அந்த நேரத்தை நம்ம கூட்டணும். ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிற அந்த நேரத்தை நம்ம கூட்டணும். டெய்லி சாமி என்ன செய்யணும்? நினைக்கணும். தினம் ஒவ்வொரு நாள் வந்ததுடனே காலையில் எந்திரிச்ச உடனே, அப்பா உன்னை நினைக்கிற ராஜா, இந்த நாளெல்லாம் என்னை காத்துக்கோ சாமி, எந்த குறையும் வரக்கூடாது, என் குடும்பத்தில் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, எல்லாரும் சுகமாக இருக்கணும், இப்படிலாம் சொல்லி டெய்லி என்ன பண்ணணும்? தினமும் ஒரு நாள், புதிய நாள் வந்த உடனே, ஒரு புது நாள் வந்த உடனே காலையிலே சாமிக்கிட்ட எந்திரிச்சு உட்காந்து ஒரு மணி நேரம் சாமிக்கிட்ட பேசிடணும். பேசிட்டிங்கன்னா என்ன ஆயிடுச்சு? அந்த நாள் ஃபுல்லாக, அந்த நாள் முழுவதுமே எந்த ஒரு சாத்தானும் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் சாமி நம்மளை பாதுகாப்பார். எந்த ஒரு கஷ்டமும் வராமல் பாதுகாப்பார். அதான் முழங்கால்களை பலப்படுத்துகிறது. நம்முடைய ஜெபத்தை சாமி கேட்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். என்ன ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்க, என்னென்னலாம் சாமிகிட்ட கேட்குறீங்கிறத நீங்கள் சாமிகிட்ட கேட்கும்போது சாமி கேட்குறார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, காதை உண்டாக்குன சாமி கேட்க மாட்டாரா? கண்ணை உண்டாக்குன சாமி பார்க்க மாட்டாரா? கண்டிப்பாக பார்ப்பார். நம்முடைய காதை உண்டாக்கினவர் நம்ம சத்தத்தை கேட்பார். நம்முடைய கண்ணை உண்டாக்கினவர் நம்மளை பார்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அவர்கிட்ட செய்கிற வேண்டுதல்கள், நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்குறார். அப்போ இன்றைக்கும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு என்ன தேவை? ஜெயம் தேவை நம்முடைய வாழ்க்கையில், இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் தேவை. ஜெயம்னா என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உள்ளே வந்த பிற்பாடு ஒவ்வொரு நாளும் ஜெயம், கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயம்னு எடுக்கிறதுக்கு காரணம், அவங்களுடைய லைஃப்பில் அவங்க முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாரும், நம்ம எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தோம்? இன்னும் எடுக்கலை. அது ஒரு ஜெயம். ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒரு ஜெயம் எடுக்கிறோம். அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம், அடுத்த பகுதிக்கு போகிறோம். இன்னும் ஏசப்பாவை குறித்து அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளே போகிறோம். இது மதம் மாறுறது கிடையாது. தண்ணியில் போய் முங்கி எந்திரிச்சிட்டோம்னா ஐயோ அவ்வளோதான், அவங்க இனிமேல் கிறிஸ்தவங்க அப்படின்னு முத்திரை குத்தி அனுப்பிட மாட்டாங்க. அப்படி கிடையாது. மதம் மாறுறது கிடையாது ஞானஸ்நானம். அது நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்முடைய மனது மாறுது, நம்ம மாறுறோம். நம்முடைய மனது மாறுது. இதுக்கு முன்னால் கோபப்பட்டிருப்போம். ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு கோபங்கிற அந்த சாத்தான சாமி அழிச்சிருப்பார். கோபங்கிற அந்த வல்லமையை சாமி அழிச்சிருப்பார். அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருப்பார் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம். இதெல்லாம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். சாமி செய்வார். இதுதான் ஜெயம். ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெயம் சொல்லி ஜெயத்தின் மேல் ஜெயமடைந்து சியோனில் ஆண்டவர் பக்கத்தில் பரலோகத்தில் போய் சேர்ற வரைக்கும், சாமியோட முகத்தை போய் பார்க்குற வரைக்கும் இந்த பூமியில் சாமி நம்மளை ஜெயமாக நடத்தி கொண்டு போவார். நம்ம கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா எங்களுக்கு கை உயர்த்த கிருபை தாங்க, பலன் தாங்கப்பா. உங்கள் சமூகத்தில் இங்கேனாலும் சரி, நான் வீட்டிலனாலும் சரி, நான் கை உயர்த்தி ஜெபம் பண்ண எனக்கு கிருபை தாங்கப்பா. ஜெபம் பண்ணுமா? எல்லாம் எந்திரிச்சு நிற்கலாம்.